இன்றைக்கி வந்து நம்ம 22 ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வாட்டர் ஃபில்லிங்க்கு அப்புறம் வந்து 22 வந்து ஷேடட் பட்டன் ஹோல் இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலும் ஷேடட் பட்டன் ஹோலும் அதோட டைப்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் 22ன்னு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் பார்ப்பீங்க. அது வந்து அது ஒரு பார்ட் 1. ஓகேவா? அதே மாதிரி அதே 22 கிளாஸில் ஷேடட் பட்டன் ஹோலும் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து ஒரு பார்ட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இது வந்து பட்டன் ஹோல் மெத்தட் தான். பட்டன் ஹோல் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பீகாக் ஃபெதர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீகாக்லாம் வந்து அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் 3 லைன் போட்டிருக்கேன். நம்ம பட்டன் ஹோலுக்கு என்ன பண்ணுவோம், இதுவும் ஹாஃப் இன்ச் இதுவும் ஹாஃப் இன்ச் அப்படி தான் எடுத்துக்க சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஹாஃப் இன்ச் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து அதோட ஒரு 3/4 இன்ச் எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இது இந்த லைன் வந்து குட்டியாகவும் இது அதோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கே தெரியும், நான் இங்கே கொஞ்சம் குட்டியாகவும் இங்கே கொஞ்சம் பெருசாகவும் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் வந்து நம்ம கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஷேடட் பட்டன் ஹோல் வந்து அதே டைப் தான். ஆனால் வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம், கலர் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஒரு கலர் கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு கலர் கொடுப்போம். நம்ம பட்டன் ஹோல் டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்தோம் பார்த்திங்களா, 2 கலர். அதே மாதிரி ஷேடட் பட்டன் ஹோலுக்கு 2 கலர் கொடுப்போம். ஓகேவா? ஆனால் ஸ்ட்ரைப்டுக்கு 2 கலர் கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து நான் கீழேருந்து நல்லா பாருங்கள், கீழேருந்து நான் த்ரெட்டை இழுக்கிறேன். ஓகேவா? கீழேருந்து நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழேருந்து நான் எடுத்துகிட்டு இந்த 2வது லைனில் செகண்ட் லைன், ஓகேவா, செகண்ட் லைனில் நான் ஒரு செயினை குத்தி அதே நான் 3rd லைனுக்கு கொண்டு போகிறேன். 3rd லைன் கொண்டு போயிட்டு அதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடணும். இங்கே கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு லைனுக்கு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இங்கே ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக், பக்கத்தில் ஒரு குட்டி லாக். ஓகேவா? நல்லா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதை செகண்ட் லைனில், அதாவது நெருக்கமாவோட போட வேணாம். ஓகேவா? இதை செகண்ட் லைனில் நான் குத்துறேன். போட்டு இதை அப்படியே கொண்டு போய் ஃபஸ்ட் லைனில், அதாவது 3rd லைனில் கொடுத்துட்டு அப்படியே இது கீழே எடுத்துகிட்டு வந்துடும். கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே, அதாவது லாஸ்ட் லைன், ஓகேவா, இங்கேருந்து குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் லைன் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது 3rd லைன். ஓகேவா? நான் ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு செகண்ட் லைனில் குத்தி அதை ஒரு செயினாக எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி நெருக்கமாக ஓடலாம் போட தேவையில்லை. இப்படி கேப் இருந்தாவே போதும். இந்த மாதிரி நடுவில் இப்படி கேப் இருந்தாவே போதும். ஓகேவா? செகண்ட் லைனில் எடுத்துக்கிட்டு 3rd லைனில் இப்படி நான் குத்தி அப்படியே அந்த செயினை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அகெயின் ஃபஸ்ட் லைனில் விட்டு ஒரு செயின் போட்டு கீழே ஒரு குட்டி லாக். ஓகேவா? கொண்டு வந்து கீழே ஒரு குட்டி லாக். அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து நான் எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் விட்டுட்டுறேன். அடுத்தது 3rd லைனில் போய் ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயினை அப்படியே கீழே செகண்ட் லைன்லாம் கொண்டு வர வேணாம், டைரெக்டாக கீழே கொண்டு வந்துடணும் 3rd லைனுக்கு, சாரி ஃபஸ்ட் லைனுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் குத்துறேன். அதுக்கப்புறம் 3rd லைனுக்கு கொண்டு போய் ஒரு குத்துறேன். அதை அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு கீழே ஒரு செயின் போட்டு கீழே அதுக்கு கீழே ஒரு லாக். ஓகேவா? செகண்ட் லைன், 3rd லைன், 3rd லைன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், பக்கத்தில் கீழே ஒரு குட்டி செயின். ஓகேவா?
நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுத்து செகண்ட் லைனில் குத்துறேன், அதை அப்படியே தேர்ட் லைனுக்கு வந்து போய் குத்துறேன், அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து, அதாவது ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின். நல்லா பாருங்கள், இதுதான் ஓகேவா. இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் இப்படி குத்தணும். இதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஓகேவா. இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் வந்து ஒரு கலர் வச்சு தான் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம பீகாக் ஃபெதர் அப்புறம் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரிச்சான ஸ்டிச்சை வந்து இது கொடுக்கும் ஓகேவா. இப்போ எல்லாருக்கும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் லைன் சொல்கிறேன் ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் விட்டு அதை அப்படியே தேர்ட் லைனுக்கு கொண்டு போய் அந்த தேர்ட் லைனில் உள்ள செயின் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபஸ்ட் லைனில் குத்தி அது கீழே ஒரு சின்ன லாக். நீங்கள் இந்த மாதிரி செகண்டில் குத்திட்டு தேர்டு கொண்டு போகும்போது இழுத்துட்டு வர போகும்போது செகண்டில் வந்து லாக் விழுந்துடும் இங்கே ஓகேவா. அதாவது இங்கே லாக் விழுந்துடும். அதை அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வந்து தேர்ட் லைன் அதாவது ஃபஸ்ட் லைனில் குத்தி ஒரு செயின், அவ்வளோதான் ஓகேவா. இதை அப்படியே கொண்டு வந்து குத்திக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால நான் இப்போ என்னால் ஃபுல் லைன்லாம் வந்து என்னால் போட்டு காட்ட முடியாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா. அதுக்காக தான் ஓகேவா. இப்போ வந்து என் நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் நான் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சின்னதாலாம் போட்டு காட்டக்கூடாது, கொஞ்சம் லென்த்தாகவே போடணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் லென்த்தாகவே போடணும் ஓகேவா. இங்கே பாருங்கம்மா, இங்கே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஓகேவா. இது பார்ட் 1 ஓகேவா. இது 22 கிளாஸில் தான் ஓகேவா. ஷேப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள். நீங்கள் இங்கே வந்து ஸ்டோனோடு ஒட்டிக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் ஃப்ளவர், இந்த மாதிரி 5 பெட்டல் வந்தாலும் பரவாயில்ல, 4 பெட்டல் வந்தாலும் பரவாயில்ல. இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு ஃபில்லிங்கோடு கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பேட்டர்ன் ஸ்டிச்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதோடு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவுட்லைன் மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஸ்டோன்ஸோடு ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கணும் ஓகேவா. இதே லைனுக்கு தான் இதையும் வச்சுக்கணும், அதே மாதிரி இதே லைனுக்கு தான் இதையும் வச்சுக்கணும், அதே மாதிரி இதே லைனுக்கு தான் இதையும் வச்சுக்கணும், அதே மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே ஷேப்பாக இருக்கணும் ஓகேவா. இது மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நம்ம எப்படி பண்ணோம், இங்கே ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் போனோம், செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போனோம். இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். நம்ம ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் போனோம், தேர்டு போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்து கீழே ஒரு லாக். அதே மாதிரி தான் இங்கேருந்து இங்கே இப்படி தான் போகும், இங்கேருந்து இங்கே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். இந்த பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தேர்ட், இதுதான் செகண்ட், இது தேர்ட், இது ஃபஸ்ட். எல்லாத்துக்கும் இது ஃபஸ்ட் ஓகேவா. இதுதான் இந்த ஷேப் தான் நீங்கள் போட போகிறீங்க ஓகேவா. அடுத்தது வந்து நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் பார்ப்போம். தேங்க்யூ.